அப்படியா? இந்த கடை தெரியுதா? பழைய ரெசிபி தான், பாட்டிங்கெல்லாம் செஞ்சு. இந்த கடை தெரியுதா? இதை தான் ஒரு நேற்றுலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டோம். அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வேறு இருக்குது, அதனால வந்திருக்கோம். என்ன அப்படி ஃபேமஸ் பார்க்கலாம் உள்ளோ அப்படின்னு. 60+ வெரைட்டிஸ் ஆஃப் அவில் மில்க் அப்படின்னு எதோ போட்டிருக்கு. எல்லாம் எல்லோ தீமில் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்ன சொல்கிறது, இரானி, ஹனி, ப்ளூபெரி, கோல்ட் காஃபி பார்க்கலாமான்னு பார்க்குறேன். வெறும் காஃபின்னு இருக்குது. ரோவா, சிக்கு, டெண்டோ கோகோனட், மேஜிக், ராயல். இது 3 ஃபாஸ்ட் செல்லிங் அப்படின்றாரு. ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று போதும். சாப்பிட முடியுமா 2? அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கோல்டு காஃபி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து டெண்டோ கோகோனட் அவில் மில்க் சொல்லியிருக்காங்க. தரவே மாட்டேன் நான் கோல்டு காஃபி. எனக்கும் கோல்ட் காஃபி குடிக்கணும் போல இருக்குது. இப்போ எதுக்கு நீங்கள் அதை சொல்லி என்ன டெம்ப் பண்ணீங்க? எனக்கு கொடுக்காம எப்படி குடிப்பீங்க? வெரைட்டிஸ் நிறையா இருக்கா, அதனாலே டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதனாலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, இமேஜ் ஒரு ஐட்டம்ஸுக்கும். ரொம்ப பிஸியாக இருக்குது இமேஜு. ரொம்ப என்ன சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு நம்ம 2 பேர் யாரோ பின்னாடி ஏதோ சாப்பிட்னாங்க. என்னடா இவ்வளோ போட்டிருக்கீங்க, எப்படா ஒரு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே லஞ்ச் மாதிரி ஆகிடும் போல நம்ம குவான்டிட்டிக்கு. இங்கே வந்து உட்காந்தா பாதி தானே இப்போ ஃபுல் இல்லை, பாதி கோல்ட் காஃபி எனக்கு. சரி, போய் வண்டியை பாருங்க, தூக்கிட்டு போயிட போகிறாங்க. கண்டிப்பாக நிறையா பேர் இருக்காங்க. இதாவாதுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சுப்பா, இதோ காஃபி தூள் போட்டிருக்காங்க மேலே. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. சுகர், யூ பெட்டர் கோ அண்ட் டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு. முந்திரி இது போட்டிருக்காரு. அப்புறம் மேலே தேங்காய். அவில் மில்க்னா இதுதான் அவில். இதோ அவுல். ரைஸ் ஃப்ளேக்ஸ் தானே அவுல்னா. நிறைய டைப்ஸ் இருக்குது அதில். எப்படி இதை இப்போ நான் போட்டு எடுத்து சாப்பிடுறது? சாப்பிடுங்க. ரிவ்யூஸில் கூட we should ask them not to add extra sugarன்னு போட்டிருந்தாங்க. அப்படியா? ஸோ இருக்கணுமா, நம்ம சுகரே தான் தெரியுது. இது ரொம்ப திதிப்பாக இருக்குது. பீனட்ஸ் போட்டிருக்காங்க. அவள் பார்த்து இங்கே ஊந்துடும். அதுதான் தட்டு கொடுத்துருக்காரு. சாப்பிடுங்க. சாப்பிடவே முடியல. இதை எப்படி எடுத்து சாப்பிட்றது? நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு தரேன். நல்லாயிருக்கு. ரொம்ப இது ரொம்ப தித்திப்பாக இருக்குது. இன்னும் அது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. பால் அடியிலேருந்து ஸ்கூப் பண்ணுங்க. பனானா மில்க், பனானா ஃப்ளேவர் மில்க். அதெல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ மோஸ்ட்லி ஏதோ பழைய ரெசிபி போல், ஏதோ பாயாசம் மாதிரி இருக்குது. எல்லாரும் என்னென்னமோ வாங்குறாங்க புதுசாக ஃப்ளேவரு. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அப்படின்னா கொஞ்சம் ஃபீலிங்காக வேணும்னா பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்லாம்.
லஞ்சுக்கே சாப்பிட்றலான்றீங்களா? ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டா அப்படி தான் ஆகும். சாப்பிட முடியாது. இது எப்படி இருக்கு கோல்ட் காஃபி? ரிவ்யூஸில் பார்த்த மாதிரி 2 சுகரியா? நான் ரிவ்யூஸ் படிக்காமலே தான் சொன்னேன். நீங்கள் தான் படிச்சிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு? அபல் மில்க் அதான் ஏதோ ஒரு லாஸ்ட் ரெசிபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அவ்வளோம் அந்த பனானா பால் அதெல்லாம் சாப்பிடுவோம். அது எங்கேயோ சாப்பிட்ருக்கேன் நான். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், மல்லு ஒருத்தன். அவங்க வீட்டில் எனக்கு டேஸ்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம். அது சும்மா லோக்கலாக வீட்லேயே டக்குன்னு பண்ணுற ஒரு இது. ஏன்னா இவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் பனானா சேர்ப்பாங்க ஸ்வீட் ஐட்டம்ஸில். வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதை விட்டால் கோல்டு காஃபி வந்து வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டு. நான் எதிர்பார்க்காத கோல்டு காஃபியில் கொஞ்சம் அந்த காஃபி இது கசப்பாக பிட்டர்னஸ். நம்ம வேணா ஆடட் சுகர் நாம் போட்டுக்கணும். ரொம்ப இதான் யூஸ்வலாக போயிட்டு எங்கேயுமே எதுவும் பிடிக்கல அப்படின்னா மெனுவில் மோசம்பி ஜூஸோ இல்லை கோல்டு காஃபி சொல்லிடுவேன். இந்த தடவை கோல்ட் காஃபி மாட்டிக்கிட்டேன், கோல்டு காஃபியில் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அவல் மில்க் அதான் கொஞ்சம் ஏதோ பழைய ரெசிபி தான், பாட்டிங்கெல்லாம் செஞ்சு தர மாதிரி இருந்துச்சு. அது வந்து பழங்காலத்து டிஷ்ஷை அவங்க மாடர்னைஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி தோணுச்சு எனக்கும். அதான் அதில் இவனுங்க ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கானுங்க. என்னென்ன வேணுமோ நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஃப்ளேவருங்கிறது மேலே அந்த வெறும் அந்த டாப்பிங்ஸ் மட்டும் தான். இல்ல வேற இதுக்கெல்லாம் சிரப் ஏதோ ஊத்திறாங்க. சிரப் ஃப்ளேவர்ஸ் ஊத்துறாங்க. கிளாஸ் சுத்தி. அது விட்டு அந்த பேசிக் வந்து சேம் பனானா மில்க் அவல் அதே தான் எல்லாத்துலயும். 40 ரூபாயில என்னமோ வெறும் அவல் மில்க் அப்படின்னு ஏதோ இருந்துச்சு. அதே வாங்கியிருந்தாலும் இப்படி தான் வந்திருக்கும் போல. ஹாஃப் அண்ட் ஹாஃப் அது சரியா இருந்திருக்கும். சும்மா ஃப்ளேவருக்கும் கோல்ட் காஃபிலாம் போயிருக்கூடாது. இனிமேல் ஒரு இடம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்துட்டு போகிறோமோ ஒழுங்காக அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துடணும். ஆச்சு. ஓகே. மேலே டாப்பிங்ஸு டெண்டர் கோகோனட் அப்படின்னு பேர். எல்லாம் தேங்காய் இவ்வளோ பெருசு சங்க் அப்படி ரொம்ப இதுவாக. கோஸ்டலில் அப்படி தான் இருக்கும் போலையா? கோஸ்டல் தேங்காய் தான் போட்டிருக்காங்க. டெண்டர் கோகோனட்னா என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம? அந்த ஒரு இது வருமே மலாயா, ஏன்னா என்ன சொல்கிறது தமிழில் கன்னடாவில் கஞ்சி காய் அப்படின்னு. கஞ்சி அந்த இதுவாக இருக்கணும், மெலிசா. அதுதான் இது. இன்னும் டெண்டர்னா ஆக்சுவலாக அந்த இதே வராது, வெறும் தண்ணி இருக்கும், ஷேப்பே இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம விடுங்க ஆச்சு. ஓகே ஓகே பாய். ஓகே பாய் பாய்.